வணக்கம். பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தேசிய கொடி நீக்கப்பட்ட காரில் தனது வீட்டில் இருந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்தனர். அவர்களுடன் மகன் சிகாமணியும் வந்திருந்தார். இந்த நிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பொன்முடி மற்றும் விசாலாட்சியிடம் தண்டனை விவரங்கள் குறித்து என்ன சொல்கிறீர்கள் என நீதிபதி கேட்டபோது, பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, தண்டனை வழங்கும் போது அவர்களுடைய வயது மற்றும் மருத்துவ சிகிச்சையையும் கருத்தில் கொள்ள வேண்டும், குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பொன்முடியின் மருத்துவ அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. பொன்முடியின் வயதையும் மருத்துவ காரணங்களையும் பதிவு செய்கிறேன். ஆனால் கீழமை நீதிமன்ற தீர்ப்பு ரத்து செய்ததுதான், அதில் மாற்ற முடியாது என நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து தண்டனை விவரங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரனால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்க வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் மேல்முறையீடு செய்யும் வகையில் சிறை தண்டனையை 30 நாட்கள் நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். மேல்முறையீடு செய்ய கூடுதல் அவகாசம் தேவைப்பட்டால் 30 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் தெரிவித்திருந்தார். இதனால் அவர்கள் இருவரும் தற்போது சிறைக்கு செல்ல தேவையில்லை. பொன்முடிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவருடைய அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் தகுதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படி அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு பற்றி திமுக நிர்வாகிகள், அமைச்சர்களிடையே கடுமையான விவாதம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி சிலர் கூடி டெல்லி சும்மா விடாது போல, 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன் பலர் குறிவைக்கப்படலாம், சமீபத்தில் ரெய்டு விடப்பட்ட எல்லோரும் கைதாகும் வாய்ப்புகள் உள்ளன, எல்லாரும் கைதாகவில்லை என்றாலும் கூட கடைசியில் ரெய்டுக்கு உள்ளான டாப் அமைச்சர்கள் கண்டிப்பாக டெல்லி ஆக்ஷனுக்கு ரெடியாகலாம். 2024 தேர்தலுக்கு முன் நாடு முழுக்க இப்படி பலர் கைதாகும் வாய்ப்புகள் உள்ளன. செந்தில் பாலாஜி, பொன்முடி எல்லாம் வெறும் தொடக்கம்தான். வரும் நாட்களில் நிலைமை இதைவிட மோசமாகலாம். எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. சில வழக்கிலெல்லாம் முதல்வர் நினைத்தால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட வழக்கு தான் இந்த சொத்து குவிப்பு வழக்கு. அதனால் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற விவாதம் திமுகவில் அமைச்சர்களிடையே பீதியை கிளப்பியுள்ளதாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.